பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. இந்த வசனத்தை கேட்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது எங்கே நடந்தது அப்படின்னு. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர்கள் அந்த 40 ஆண்டு காலம் கடந்து வரும்போது நடந்த விஷயம். ஆனால் வஸ்திரம் பழையதாய் போகலைன்னு ஆண்டவர் ஏன் சொன்னார்? நாம் போட்டுட்ருக்க ட்ரெஸ் எல்லாம் 40 வருஷம் இருக்குமா? பழையதா போகாதா? அப்படின்னா கண்டிப்பாக போகும். ஆண்டவர் இங்கே ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறார். இப்போது இந்த 40 வருடம் அவங்க இந்த வனாந்தரத்தில் கடந்து வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்பாக 430 வருடம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே, உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே இந்த வஸ்திரம் அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டுருச்சு. இந்த வஸ்திரம் எங்கே தொடங்குதுன்னா, ஏதேனில் உள்ள தோட்டத்தில் தொடங்குது. அதனால இந்த வஸ்திரம் இப்போ இந்த 40 ஆண்டு காலம் உள்ள வஸ்திரம் அல்ல. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, அது பழையதாய் போகாது. ஏன்னா அது ஆண்டவர் தெரிந்தெடுத்த வஸ்திரம். ஆண்டவர் தெரிந்தெடுத்த வஸ்திரம் ஒரு நாளும் பழையதாகவும் போகாது, ஒரு நாளும் அழிந்தும் போகாது, கெட்டும் போகாது. ஆனால் அந்த வஸ்திரம் என் மேலே இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்கிறதற்கு எனக்கு சில ஆண்டுகள் எடுக்குது. அதுதான் இங்கே விஷயம். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கங்களேன். என் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னமே ஆண்டவர் என் மீது வஸ்திரத்தை போட்டார். ஆனால் அந்த வஸ்திரம் என் மேலே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதற்கு நான் இத்தனை ஆண்டு காலம் கடந்து வர வேண்டியிருக்கிறது. இந்த வஸ்திரம் என் மேலே இருக்குன்னு தெரிஞ்சு இப்போ தான் ஒரு 5½ வருஷம், 5.25 வருஷம் ஆகுது. ஆனால் இதுக்கு முன்பாகவே அந்த வஸ்திரம் என் மேலே தான் இருக்குது. ஆனால் அதை நான் இன்னும் கண்டுபிடிக்கல, தெரிந்து கொள்ளலை. எப்போ நான் தெரிந்து கொண்டேனோ அப்போ தான் தெரியுது, இந்த வஸ்திரம் என் மேலே தான் இருந்திருக்குது அப்படிங்கிறது. இதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். பழையதாய் போகாது, ஒரு நாளும் பழையதாய் போகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்தி வைத்திருக்கிறார். அதை எப்போ அவங்க கண்டுபிடிப்பாங்க, எப்போ கண்டுபிடிக்கிறாங்களோ அப்போதான் அந்த வஸ்திரத்தின் அந்த வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். அந்த வஸ்திரத்தின் மகிமையை புரிந்து கொள்ள முடியும். அந்த வஸ்திரத்தின் அன்பை புரிந்து கொள்ள முடியும். எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அதைத்தான் மீட்பு, ரட்சிப்பு அப்படின்னு சொல்கிறோம். அதை நாம் எப்போ கண்டுபிடிக்கிறோம்? இன்னொன்று என்ன சொல்கிறாரு? கால்கள் வீங்கவில்லை அப்படின்னா, கடந்து வர பாதைகள் கரடு முரடுகளாய் இருந்தாலும், வனாந்தரமாய் இருந்தாலும், எந்த ஒரு சூழ்நிலையாய் இருந்தாலும், இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாலும் கால்கள் வீங்கவில்லை. பயணிக்கிற பயணத்தினாலே எந்த தீமையும் உனக்கு நேருவதில்லை. எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இப்போ அதெல்லாம் இல்லையா அப்படின்னா, அது ஆண்டவர் பார்வையில் பெரிய காரியம் அல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற பெரிய காரியம் வேற. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், உன் கால்கள் வீங்கவில்லை, உன் பயணம் ஓய்வதில்லை. நீ தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்ப. இந்த 40 ஆண்டு காலம் இல்லை, ஆண்டாண்டு காலமாய் பயணித்து கொண்டே இருப்ப. எதை நோக்கி பயணித்து கொண்டிருப்ப அப்படின்னா, கானானை நோக்கி பயணித்து கொண்டிருப்ப. கானானை நோக்கி நீ மட்டும் இல்லை, ஒரு திரள் கூட்டத்தை அழைத்து கொண்டு பயணித்து கொண்டிருப்ப. அந்த திரள் கூட்டத்தை அழைக்கணும்னா நீ பயணித்தாதான் முடியும்.
நீ வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தீன்னா ஒண்ணும் நடக்காது. ஏதாவது ஒரு விதத்துல நீ பயணிக்கணும். நீ நடக்கணும். நீ பேசணும். அப்போ கண்டிப்பா கானானை நீ போய் சென்றடைவ. வஸ்திரம் என்னுடையது. அது ஒரு நாளும் பழையதாய் போகாது. கெட்டு போகாது, அழிந்து போகாது. ஆனா அந்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள். அந்த வஸ்திரத்தை இழந்து போகாதே. அதத்தான் கர்த்தர் சொல்றார். வஸ்திரத்தை இழந்துறக்கூடாது. வஸ்திரம் இருந்துச்சு என் மேல. அந்த வஸ்திரம் என்னாங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சுட்டேன். அது ரட்சிப்பின் வஸ்திரம், மீட்பின் வஸ்திரம், இயேசுவின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். இப்படி பல விதங்கள்ல நாம சொல்லலாம். நித்திய ஜீவனுக்கான வஸ்திரம் சொல்லலாம். அத நான் கண்டுபிடிச்சுட்டேன். ஆனா அந்த வஸ்திரத்த கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அசட்டையா இருந்து அந்த வஸ்திரத்த நான் இழந்துறக்கூடாது. வஸ்திரத்த நான் ஒருவேளை இழந்துட்டேன்னா, என் பயணத்தையே நான் இழந்துருவேன். என் பயணத்த இழந்துட்டேன்னா, நான் போக வேண்டிய இலக்க அடைய முடியாம போயிடும். அதனால தான் கர்த்தர் இங்க சொல்றாரு, வஸ்திரம் ஒரு நாளும் பழையதாய் போகாது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.